அம்மா இது தெரியுதா? அங்கே தான் போகிறோம். ஏய் இவன் தான்டா லெஃப்ட் எடுக்க சொல்கிறான்டா. இதான் மேப்பில் காட்டுது பாரு. பாத்தியா? நீ ரூட்லாம் கூகுள் மேப் மட்டும் தான் தெரியும். மாமா கொஞ்சம் நேரத்தில் 7:30 எடுத்து பார்த்தாங்க. ஃபாரஸ்ட் வரும்போது எமர்ஜென்சிக்கு உங்கள் வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் நீங்கள் வந்தால் மட்டும்தான். ஏதோ ஒரு ஹில்ஸ் நின்றுக்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் வரமாட்டாங்க. லெஃப்ட் சைடில் போனால் ஏழுமலை, ரைட் சைடில் போனால் கொடைக்கானல், தேனி, ராஜபாளையம். நம்மளோட மேகமலை பயணம் இங்கேருந்து இப்போ ஆரம்பிக்குது. காற்று எடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்த இளமை இருப்போமா. இந்த நகரமயமாதல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? காடுகள்லாம் அழிச்சு நகரமாக மாற்றுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. தூரமாக தெரியுது. அங்கேருந்து வீடுகள் முன்னாடி வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ரியாலிட்டி. நான் இன்னும் ஒரு 20-30 வருஷம் வாழ்க்கை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடம் ஒரு 10 வருஷத்தை தாண்டாது. அதுக்குள்ளே பிளாட்டு போட்டு ஃபுல்லாக தரமாட்டமாகி பில்டிங்காக கட்டடங்கள்லாம் வித்துருவாங்க. அதாவது நம்ம இயற்கையை பார்த்துக்கிட்டா தான் இயற்கை நம்மளை பார்த்துக்கும். இதுதான் யூனிவர்சல் ட்ரூத்து. நிறைய ஃபால்ஸுக்கு போனோம், மேகமலை போனோம், ஸோ குளிச்சு என்ஜாய் பண்ணோம். சூப்பரான மெமரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ பைத்தியக்கார மணி உட்காந்துருக்கேன். போய்ட்டுமா கேட்டேன். இம்மா இல்லைம்மா போக மாட்டேன், பேசாம இருமா. டைம் ஆயிடுச்சு. அங்க ஒரு செம்ம காண்டில் இருக்க போறான். பேக் எதுக்குடா மாமா? பேக்ல நிறைய இருக்கு. இந்த பேக்ல ஒரு பேக்ல கொண்டு போயிடலாம். மயிர் வேணாம். ஏய் வைடா மாமா, 2 பேக் அங்க போய் குளிர் இருக்குது. அப்படியே என்னம்மா என்னம்மா போமான்ட்டு? இல்ல 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 எல்லாம் வச்சிருக்கேன். எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க இப்போ ட்ரெஸ்ஸா போ ட்ரெஸ்ஸுன்னு. ஆக்சுவலாக நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தாங்க பிளானு. எனக்கும் மாமாக்கும் ஒரே ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பைவில் குளிச்சு தான் போடுவேன்ட்டான். போயிட்டு குளிச்சுட்டு மாற்றணும். மாமா உட்காரு மாமா, ஏறுவாமா, கிளம்பலாம். மேப் போட்டு நெட் ஆன் பண்ணிக்கலாம். டெலிகிராம் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் அவன் சொல்கிறான்டா, த்ரோயின் மெசேஜ் பண்ணுறான்டா சப்பாத்தி. மாமா ட்ராவல் போகிறத ட்ரிப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் மாமா, பார்த்துட்டு சப்பாத்தி துரோகின்னு மெசேஜ் பண்ணுறான். யாருடா துரோகி? நீ தான்டா துரோகி. என்னை விட்டுட்டு சென்னைக்கு ட்ரிப்லாம் போனலடா. நீ இருந்திருந்தால் உன்னை விட்டுட்டாடா நாங்கள் போகிறோம். மெசேஜ் பண்ணியாச்சு, ரிப்ளை பண்ணுவோம். மாமா எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி பிளானை சொல்கிறது என்னோடய வழக்கம். நேராக மேகமலைக்கிட்ட ஒரு அருவி இருக்கு மாமா, இறைச்சல் அருவின்னு. அங்கே போய் குளிச்சிடலாம். என்ன சொல்கிற? டேரெக்டாக ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். இறைச்சல் அருவியில் குளிச்சிடலாம். குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? வேர் இஸ் த பின் பாயிண்ட்? இந்த இருக்குது. இது கருப்பன் கூல் ட்ரிங்க்ஸ் கடையா? இது என்னம்மா கூல் கடை? இது கருப்பன் கூல் கடையா? சம்மந்தமே இல்லாமல் அங்கே வியூ பாயிண்ட் போயிருக்கு. ஓ சின்ன சுருளி. ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸு, அப்புறம் ரெண்டாவது சின்ன சுருளி ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ஸ் சொன்னோம்? இறைச்சல் ஃபால்ஸு, அப்புறம் சின்ன சுருளி ஃபால்ஸு. இங்கே குளிக்கலாட்டி அங்கே குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக மேகமலை தான் மாமா. மேகமலை ஏறிட்டோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வியூ பாயிண்ட் தான். ஹைவேஸு, டேமுக்கு அப்புறம் இது மணலார் எஸ்டேட்டு. அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிளானே கிடையாது. சுற்றுற இடம் தான் பிளான். மூணாறு பேருக்கியா? சரி மூணாறுன்றேன். கத்த ஆரம்பிச்சிட்டாடா இவளுக்கு வேற. ஆமாம் சரி மாமா, இன்னைக்கு மேகமலை போகிறோம், மெர்சல் பண்ணுறோம்.
என்னங்க சொல்றீங்க? வாமாம்மா, உனக்கு சொர்க்கம்னா என்ன நான் காட்டுறேன் மாமா. சொர்க்கத்தை பார்த்துருக்கியான்? இப்போ காட்டுறேன் பாரு. மாமா பாத்தியா? ஏன் சிட்டுக்குருவி இல்ல பேரு என்னன்னு தெரியல. நல்லா இருக்கும் கிளைமேட்டு. இப்போ ஜம்முன்னு இருக்குதான் மார்னிங் டைம். இங்கே இப்படி இருக்கா? நேரமா இது இப்படி இருக்கும். Dude, let's go to பா வேற மாதிரி மார்னிங் வைவே செம்மையாக இருக்குது. மதுரை கொழுந்து விட்டு எரியிற சிட்டி இங்கேயே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. மேகமலையில் எப்படி இருக்கோ தெரியல. இப்போ நான் கரெக்டாக போயிட்டு இருக்க ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை டு மதுரை பைபாஸ் தான். இந்த ரோடை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஏரியாவில் இருந்து தான் தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லாட்டி தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து கரெக்டாக அருப்புக்கோட்டை டு மதுரை பைபாஸ், இதுக்கு இடையில நடுவில் காரியாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் இந்த பேர் மறந்து போச்சு, பெருங்குடியா இல்லை அதுக்கு முன்னாடி பாரபத்திக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்கும். ஸோ பாரபத்திக்கு அடுத்து ஒரு டோல்கேட் இருக்கும். அதுக்கு முன்னாடி திருமங்கலம் ரோட்டில் தான் கட்டாயி உள்ளே போகணும். ஸோ அந்த ரோட் வழியாக தான் போக போகிறோம். இதுதான் அந்த ரோடு. கரெக்டாக இதுதான் பாரபத்தி இதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு அடுத்து தான் டோல்கேட் இருக்குது. இதுக்குள்ளே போனால் உள்ளே போயிடலாம். நேராக போனால் மேலக்கோட்டை, நடுக்கோட்டை, மைக்குடி, கூடக்கோயில். இப்போ நம்ம டேரெக்டாக கூடக்கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் மைக்குடி போகணும். அந்த ஏரியா பக்கம் தான் போகணும். மணல் தான் அழுத்து போறானுன்னு நினைக்கிறேன். டிப்பர் டிப்பர் லாரியா போதுமா? அதிகமா பாக்குறது நம்ம ஏரியா பக்கம் தான்டா. கோயம்புத்தூர் பக்கம் தான் அவ்வளோ இல்லை. நான் எது சிட்டிக்கல சிட்டிக்குள்ள எல்லாம் மாட்டேன் நினைக்கிறேன். அவுட்டர் தான் அழுறானுங்க. மதிப்பெருசுல இருக்கான் பண்றதெல்லாம் பார்த்தா. இதுவும் விவசாயம்லாம் அது என்னன்னு தெரியல. விவசாயம்லாம் அது ஒரு நேச்சர் மாதிரி எனக்கு தெரியுது. மலைகள் பீச்சுன்றதுனால இந்த மாதிரி பிளேஸும் அழகா இருக்கும். தென்னை மரம், வயல், தோட்டம், இதுவும் அழகா தான் இருக்கும். செம்மையா இருக்குமாமா. அப்படியே விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தேன். விவசாயத்தை கவர்மெண்ட் ஜாப் கொண்டு வந்து ஏமாமா தாண்டா இருக்கான். அது ஏன் கொண்டு வர மாட்டேது? ஏய், காலங்காத்தால எந்திரிக்கிறது அதிசயம்டா. அதனாலதான் மாத்திட்டா இதே மாதிரி எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணும். நான் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு 11 மணிக்கு. இந்த கேரளா போய் சுற்றி பார்த்தவங்களாம் தெரியும் நம்ம ஊருக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. 1-2 இல்லை, எக்கச்சக்க டிஃப்ரென்ஸு நிறையா இருக்குது. அதில் ஒரு 2 தான் சொல்ல போகிறேன். இல்லை லைவாகவே காட்ட போகிறேன். முதல் விஷயம், கேரளாவில் ஃபுல்லாக பொல்யூஷன்று அது ஒன்றுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக அப்படியே பொல்யூஷன் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கேரளா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். அதே பசுமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் என்ன, அது ஃபுல்லாக கருவ மரமாக இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை தான், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கருவ மரத்தை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். 2வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் பனைமரம். பொதுவாக கேரளாவில் தென்னைமரம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் தென்னைமரத்தை விட பனைமரம் தான் அதிகமாக இருக்குது. அப்படி பனைமரம் அதிகமாக இருக்க ஊர்லேயே கல்லுக்கு பதில் சாராயத்தை ஊற்றி அடி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேரளாவில் ஃபுல் கல் தான். ஸோ இதை டாப்பிக்கை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸு. என்ன தான் எதுலையும் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்கிற ஒரே விஷயம், கேரளாவில் மாதிரி தயவுசெய்து வீட்டுக்கு 2 மரம் உங்களை சுற்றி இருக்கிறத வைச்சிங்க. ஸோ முடிஞ்ச அளவு என்ன தான் எவ்வளோ தான் பொல்யூஷன் நடந்தாலும் ஸோ முடிஞ்ச அளவு நேச்சுரல் எவ்வளோ டெவலப் பண்ணுமோ, அதாவது நம்ம இயற்கையை பார்த்துக்கிட்டா தான் இயற்கை நம்மளை பார்த்துக்கும். இதுதான் யூனிவர்சல் ட்ரூத்து. இந்த யூனிவர்ஸால் மறுக்க முடியாத இன்னொரு உண்மை இருக்குது. மற்ற உயிரினங்கள், ஜீவராசிகள் எதுவுமே இல்லாமல் மனித உயிர் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இதுவே நம்ம இல்லாமல் அந்த உயிரினங்கள்லாம் மிகவும் செழிப்பாக ஆரோக்கியமாக 1 வருஷம் 2 வருஷம் இல்லை பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா நம்ம தான் இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சு ஒட்டி அப்படியே தரமட்டம் ஆகிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே A to Z. சரி, ஓகே, அதெல்லாம் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இதை பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கே பேசலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இல்லைனாலும் நான் பேசுவேன். ஏன்னா அதை பற்றி பேசியே ஆகணும். ஒவ்வொருத்தரும் பேசினா தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவு வீட்டுக்கு 1 மரம் அதாவது வைக்க ட்ரை பண்ணுங்க. ஆமா, லெஃப்ட் எடுக்க சொல்றான்டா. ஏய், இவன் தான்டா லெஃப்ட் எடுக்க சொல்றான்டா. இதா மேப்ல காட்டுது பாரு.
ஏய் மாமா கூகுள் மேப் நம்பினால் கைவிடப்படார். ஜிஎம் காட்டுற ரூட்ல போனோம். ஜிஎம் தான் ஜெனரல் மேனேஜர்ல கூகுள் மேப் தலைவன் காட்டுற ரூட்ல போனோம்னா இது பொண்ணுதாங்க. நம்ம செல்லக்குட்டி காட்டுற ரூட்ல போனோம்னா அப்படியே சும்மா ஜம்மனை போக நேரத்தில் நம்ம போயிடலாம். ஆமா நம்ம செல்ல என்னைக்குமே ரூட் கரெக்டா தான் காட்டும். பாத்தியா நம்ம நீ ரூட்ல கூகுள் மேப் மட்டும் தான் தெரியும். ஆட்டாக்காரமான கூட தெரியாது. ஆனா தற்கொலை தெரிஞ்சு வச்சிருக்கோம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா 80 டன் கோபுரத்தை கோயில் மேலே வச்ச நம்ம தமிழ்நாட்டில் இந்த பில்லர் மேலே தண்ணி டேங்க வைக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையே மாமா இவ்வளோ ஹைட்டு சம்பந்தமே இல்லை மாமா. ஒரு லிமிட் தான் ஹைட்டு சம்பந்தமே இல்லை. இவ்வளோ ஹைட் இருக்கு. ஒரு சிவில் இன்ஜினியர்லையும் அவ்வளோ வெயிட் அவ்வளோ ஹைட் வைக்கக்கூடாது. ஓப்பன் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாரு மாமா. என்ன ஓப்பன் பிளேஸ் அது எதுவுமே இல்ல. ஏன் மாமா அங்க பாரு மாமா உண்மையா இருக்குடா. இளமை பா இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறது வேற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கிறணும். அது என்ன இருக்கும்போதே அப்படின்னு கேட்கலாம். இருக்கும்போதே அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது என்ன இல்லை, நான் இருக்கும்போது வரைக்கும் இல்லை, இந்த இடம் இருக்கிற வரைக்கும். நான் ஒரு பேப்பரை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு 20-30 வருஷம் வாழ்வேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடம் ஒரு 10 வருஷத்தை தாண்டாது. அதுக்குள்ளே ஃப்ளாட்டு போட்டு ஃபுல்லாக தரமாட்டமாகி பில்டிங்காக கட்டடங்கள்லாம் விற்றுருவாங்க. மோஸ்ட்லி அதான் நடக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, இது எந்த இடம்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடம் எந்த இடமா இருந்தால் என்ன, எல்லா இடமே ஒரு நாள் ஃப்ளாட்டாக தான் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே போகலாம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்லுவேன், அடுத்த வீடியோவும் சொல்லுவேன். முடிஞ்ச அளவு எவ்வளோ மரங்கள் நட முடியுமோ நட்டு வைங்க. சின்ன வயசில் நான் புக்கில் படித்த விஷயத்தை இப்போ தான் கண் முன்னாடி பார்க்குறேன். இந்த நகரமயமாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்களா, காடுகள்லாம் அழித்து நகரமாக மாற்றுவாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. தூரமாக தெரியுது. அங்கேருந்து வீடுகள் முன்னாடி வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ரியாலிட்டி. த வில்லேஜ் ஆஃப் நாகையபுரம். ஒரு ஊர்ல உழுவணுமா? நாகையபுரம் தானே அது. நாகையாபுரம். த வில்லேஜ் ஆஃப் நாகையாபுரம். இந்த நாகையாபுரத்துக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியல. மாமா மாமா லெஃப்ட் சைட்ல போனா ஏழுமலை, ரைட் சைட்ல போனா கொடைக்கானல், தேனி, ராஜபாளையம். நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் போகும். அந்த 7 மலைகள்ல ஒரு மலையாவது பார்க்கணும். ஏழுமலை கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. ஏழுமலை படம் பேர்லடா. மாமா கொஞ்ச நேரத்துல 7:30 எழுத்துல பார்த்தாண்டா அவங்கதான் இருக்கிற தூட்டமெல்லாம் கூட்டிடுவோம். ஃபைனலா பல கிராமத்துங்க தாண்டி ஜிபே இருக்க ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சுங்க. ஓகேண்ணா ஓகே. படம் டீ குடிச்சு போவோம். நான் என்னடா பண்றது? வாமாம்மா இங்கேயே சாப்பிட்னா சாப்பிட்டுக்க, என்னென்ன பண்ணணும் பண்ணிக்க. அப்பா ரொம்ப நேரம் ஒரு டீ குடிச்சிட்டு போனாதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக லாங் ரைடு அடித்தா பாடி தாங்காது. அதுவும் R15 பொறுத்த வரைக்கும் சொல்லவா வேணும். ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். அம்மா என்னடா டீயா பாலா? நாட்டு சக்கரை பால். என்னடாச்சு குச்சியாடா சோளமா? டீ டைமில் எப்போவும் நமக்கு பிடிச்ச நாட்டு சக்கரை பால், அதுக்கப்புறம் சமோசா வித் மசாலா வடை. அவ்வளோதான், பிரேக் டைம் முடிஞ்சது. ஆமா இது தெரியுதா? அங்கே தான் போகிறோம். ஸோ நம்மளோட மேகமலை பயணம் இங்கேருந்து இப்போ ஆரம்பிக்குது. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுவோமா? அட்டன் பண்ணு, ஸ்பீக்கரில் போடு, ஸ்பீக்கரில் போடு. ஹலோ 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 Hello, customer. I'm calling from Viruthi. அம்மா இவ்வளோ சொல். You have a bill which will soon be due. என்னம்மா? In order for your Ma'am, payment to be good, can you pay? மேம் ப்ளீஸ் ஐ டோன்ட் வாண்ட் மீ. ஹலோ மேம். You have made a transaction. மேம் 1 மினிட் நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா? And the bill is about இந்த பாருமா அம்மா. Can you pay it as soon as இல்லை possible today? கட் பண்ணுறா.
ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கா? இதுக்குள்ள போய் சொல்றான்டா. தெரியல மாமா, இதுக்குள்ளதான் மாமா கூகுள் மேப் காட்டுறா. போய் வா, போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ சரியா பண்ணலங்க. நீங்க தான் சாட்சி. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான் சாட்சி. கூகுள் மேப் எப்படி தான் போக சொல்றோம், அவன் பேச்சு கேட்டு தான் போறோம். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பிள்ளை தான் காட்டுறோம், அதுக்கு நீங்க தான் சாட்சி. ஒரு பொண்ணு பேச்சை நம்பி போறோம், என்ன நடக்க போதும். என்னடா மாமா இது ஒரு வழிக்கு போட்டு வந்துருக்கு, சைட்ல ஃபுல்லா கன்றாவியா இருக்குடா. ஏன்னா அது வரிசையா கேட்க விடாம போட்டு வச்சிருக்காங்க. ஏமாமா கேட்டே விடணும்டா. முடியலைங்க. பேட்ஸ் வந்து சைட்ல ரெண்டு பக்கம் என்ன கணக்கு என்னால சொல்லவே முடியல. அம்மா இங்க பாருங்கம்மா, வாயில நாத்து ரெண்டு இருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. வாசனா தேனி காட்டும் இந்த பிளேஸ் இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணமே என்ட்ரன்ஸ் ஆஃப் தேனி டிஸ்ட்ரிக்ட். என்ன பண்ணுறதுக்கு போனால் வருஷத்துல என்ட்ரன்ஸ் ஆயிடுவோம். பூந்ததுக்கு அப்புறம் அப்புறம் தேனி டிஸ்ட்ரிக்ட் தான். அதுக்கப்புறம் மேகமலை, அப்புறம் ஒரு அழப்பறை. மாமா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டோம் மாமா. தெரியுதா? கவலைப்படாத, கீழெல்லாம் போட மாட்டேன். வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு நிப்பாட்டினேன். எப்படி மாமா இருக்கு? இது எந்த ஹில்ஸு கரெக்டாக? எங்க? மலப்புரம். மலப்புரம் இது மயிலாடுதுறை. தெரியல மாமா. இல்லை மாமா, மயிலாடுதுறையில் இல்லைண்ணா, இது மல்லப்புரம்டா. மல்லப்புரம் போயிட்டு இருக்கோம் இப்போ. மயிலாடும் பாறை. மல்லப்புரம் மயிலாடும் பாறை மாமா. பச்சை கலர் இருக்கா மாமா? பாறைலாம் மாமா எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு, 4 வீலர் மெக்கானிக்னு. சப்போஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் வரும்போது எமர்ஜென்சிக்கு உங்கள் வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் நீங்கள் வந்தால் மட்டும்தான். ஏதோ ஒரு ஹில்ஸ் நின்றுக்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் வரமாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக மல்லப்புரமா? எஸ், மல்லப்புரம் ஹில்ஸ் நீங்கள் ஏறும்போது சப்போஸ் உங்கள் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஹில்ஸ் பக்கம் பொதுவாக ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த கான்டாக்ட் நம்பர். அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு சல்யூட். என்னம்மா போலாமா? இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டு போகுதுன்னு தெரில. மேப்பு போயிட்டே இருக்குல்ல பெருசாக. உட்காரு போ. இன்னும் எங்கேயே நிற்கிற ஐடியாவா? வேற 2 ஃபோட்டோ எடுத்துட்டு போமா? இன்னும் சூப்பர் பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல எடுப்போம். சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வண்டி ஃப்ரண்ட் டயர் மேலே நம்பிக்கையே இல்லை. அது இப்போவும் அப்போன்ற கண்டிஷனில் இருக்குது. இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு மாற்றலாம் நினச்சேன். இந்த ட்ரிப்பே மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். மாமா, என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் மாதிரி இந்த ரோடு பெருசாக போய்கிட்டே இருக்கடா. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? நானும் இருந்தா முடிஞ்சுன்னு இருந்தா முடிஞ்சுன்னு பார்க்குறேன். சீரியஸாக எனக்கு செம்ம காண்டாக இருக்குது. காண்டாக இருக்கிறத விட எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பரான மெமரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கேன். நிறைய ஃபால்ஸுக்கு போனோம், மேகமலை போனோம், ஸோ குளிச்சு என்ஜாய் பண்ணோம். சூப்பரான மூமெண்ட்ஸ் அது எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். மெமரி கார்டில் தான் இருந்தது. பட் ரொம்ப டேஸ் ஆனதுனால அது என்னாச்சு ஏதாச்சு ஒன்றுமே தெரியல. நானும் செக் பண்ணி பார்க்குறேன், பாதி வீடியோஸ் மேலே காணோம். ரெக்கார்ட் ஆச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. பட் எப்படி டெலீட் ஆச்சு நானே தெரியாமல் டெலிட் பண்ணுறேன்னா என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரில. இதுக்கு தான் அப்பப்போ ட்ரிப் போனதான் அப்பப்போ எடிட் பண்ணோம். இந்த ட்ரிப்பு நான் போனது டிசம்பர் 1, அதாவது 2024 டிசம்பர் மந்த்தா, ஜனவரி மந்த்தோ 2025. இந்த லாஸ்ட் ஒரு 5 months இருக்கும் நினைக்கிறேன் அந்த ட்ரிப்பு போய். நான் எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ எல்லாமே கோல்டன் மெமரிஸுங்க. சீரியஸாக நான் யூடியூப்பில் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணி பார்க்குறது. ஸோ ஒரு 2 hours எப்போனாலும் எப்போ நான் பார்க்கும்போது சரி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுது, அது எல்லாமே ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். ஸோ ஒரு மெமரிஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு அப்படியே செம்ம காண்டாக இருக்குது. என்ன தான் நம்ம மைண்டில் ஸ்டோரேஜாக இருந்தாலும் அதை நம்ம வீடியோவில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கே எப்போ வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டு தொலைச்சிட்டு உட்காந்துருக்கணும்னு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ட்ரிப் போனாலும் சரி முடிஞ்சாலும் ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ணிடணும் கையோட. அதை நான் தனியாக ஸ்டோரேஜாக வச்சு நிறையா மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி ஓகே, புலம்பி ஒரு பிரோஜனம் இல்லை. அவ்வளோதான் கோவிந்தா. சரி ஓகே, பேலன்ஸ் இருக்க 1-2 கிளிப்பையாவது பாருங்கள். அந்த 1 கிளிப் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக மேகாமலை சுற்றிட்டு வந்துட்டோம். அதாவது ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸுக்கு போனோம், குளித்தோம், சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு குரங்கு கூட என் பேக்கை தூக்கிட்டு ஓடிச்சு. அதை பிடிச்சி அதுகிட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கினோம். அதாவது தூக்க முடியல, அதால் தூக்க முடியாமல் இழுத்துட்டு போச்சு. அதனால தான் வந்துட்டு வாங்க முடிஞ்சது. ஹெவி வெயிட்டாக இருந்தது. அப்படி இல்லாட்டி அதுகிட்ட பிடிங்கிருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. மேகமலை போய் அங்கே ரவுண்ட் அடித்தோம், வீடியோஸில் கட் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி எடுத்தோம், சினிமேட்டிக் வீடியோஸும் நிறைய எடுத்தோம். அதெல்லாம் மிஸ்ஸிங் பண்ணி சரி ஓகே, அதை நினைக்க எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. சரி ஓகே, போனது போட்டோம். மேகமலை ஏறி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக செக் போஸ்ட் தாண்டி வந்துவிட்டோம். வரும்போது ஒரு கிளிப்பு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த கிளிப்லேருந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, அதுலேருந்து ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும். ஆமாங்க, குறுக்குலேருந்து அவட அந்த கை தான் வலிக்கும். வலிக்காது, கை தான் அதிகமாக வலிக்கும். அவன் சாஞ்சுப்பான். சரிங்கண்ணா, போய்ட்டு அடுத்த வழியில இல்லை மாமா, இது வேற. நம்ம வரும்போது திருமணத்துல இருந்து அத்திப்பட்டி வந்தோமா, அத்திப்பட்டி ரோட்ல இருந்து இப்படி வந்தோம். அந்த அவசரமான மயிலாடுதுறை வந்தோம். அப்புறம் இது மல்லமனூர் படி வந்தோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம தேனி போகிறோம். தேனி போகிற சைடு போயிட்டு அங்கிட்டு அப்படியே உசிலம்பட்டி போயிட்டு அப்படி திரும்பலாம். சென்னைக்கு திரும்ப போனேன். நான் என்னடா குடிச்சிருக்கியா? ரெண்டு ஆக்க கிட்டதான் ஏறி நான் எங்கடா சென்னைக்கு திரும்ப போனேன் சொல்லிட்டேன். டே துரோகி, குவாரண்டைன்ல இருந்து தான் கிளம்புறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுடா உன்னைய பத்தி. பழக்க வழக்கமே தான்டா. நான் இருக்கும்போது பிளான் பண்ணுங்கடா. ஆக்சுவலாக ட்ரிப்பு நான் கிளம்பி போகும்போது அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான், விட்டுட்டு போயிட்டே துரோகி அப்படின்னு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட்டுட்டு ஒன் டைம் சிதம்பரத்துக்கு ட்ரிப் போயிருந்தேன் நினைக்கிறேன். அதை நான் மாற்றி சென்னைன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தான் இப்போ திரும்ப ரிப்ளை பண்ணியிருக்கான். பாவம் பையன் கதறி இருக்கான். சரி ஓகே, இந்த பாட்டு இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.